கவலைக்கு நோ. பிரைஸ் தி லார்ட். இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்றார் என்று யோவான் எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் 1ஆம் இறைவார்த்தையில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். எதிர்காலத்தை குறித்த கலக்கத்துடன் அமர்ந்திருக்கிறீர்களா? நாம் நம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே நம்மை அறிந்திருக்கிற தேவன். எரேமியா 1:5. நம் பிறப்பு, இறப்பு, எதிர்காலத்தை எல்லாம் தீர்மானித்திருக்கிற தேவன் நமக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிற வாசலை ஏற்ற நேரத்தில் திறப்பார். அதனால் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் கவலைப்படுவதனால் நம் உயரத்தில் ஒரு முழம் கூட கூட்ட முடியாத மத்தேயு 6:27 அளவிற்கு திறமையில்லாத நாம் நமக்கு முன் இருக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க என்ன செய்ய முடியும்? யோசித்து பார்ப்போம். நம்மை தற்பொழுது அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க நாம் எவ்வளவு மனித முயற்சிகள் எடுத்திருக்கின்றோம். என்னமாவது நல்லது நடந்ததா? இல்லையே. அப்படி கிடைத்திருந்தால் இப்பொழுது நாம் இப்படி கவலையோடு இருக்க மாட்டோமே. கவலைப்படுவது நம் பிரச்சனைகளை மாற்றாது, மூடியிருக்கும் கதவை திறக்காது. ஆனால் ஆண்டவரின் மேல் உள்ள நம்பிக்கை நம் எதிர்காலத்தை அறிந்திருக்கும், நிர்ணயித்திருக்கும். நம் ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை மலைகளை பெயர்க்கும், அதை அப்படியே கடலில் போய் விழ வைக்கும். மார்க் 11:23. ஏனென்றால் நம்மை படைத்தவருக்கு நமது பிரச்சனைகள், கனவுகள், ஏக்கங்கள், அங்கலாய்ப்புகள் அனைத்தும் தெரியும். நமக்கு முன்னால் 1000 கதவுகள், வழிகள் தெரிந்தாலும் எந்த கதவை திறந்தால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் என்பது அவர் ஒருவருக்கு தான் தெரியும். ஆமேன். நாம் கவலைப்படும் பொழுது பயம் நம்மை ஆக்கிரமித்து கொள்ள இடம் கொடுக்கின்றோம். அதை கருவியாக பயன்படுத்தும் சாத்தான் வெகு எளிதாக நம் மனதில் நுழைந்து நம்மை ஆண்டவரிடமிருந்து பிரிக்க அது எளிதாகி விடுகின்றது. நம் எதிர்காலம் அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் கவலைப்படுவதின் மூலம் பயத்தை ஏற்படுத்திவிட்டால் நம் எதிர்காலம் இருளடைந்து விடும் என்பது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அதனால்தான் நம்மை கவலைப்பட வைக்கின்றான். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல. மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிகவும் உயர்ந்திருக்கின்றன. ஏசாயா 55:8 மற்றும் 9 ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார். ஆம், நம் எண்ணங்கள் எப்படி இருக்கும்? என் பிள்ளை சரியாகவே படிக்க மாட்டேன்றானே, எப்படி தான் அவன் வாழ போகிறானோ தெரியலையே, எப்படி இருக்கும் அவனுடைய எதிர்காலம், இவ்வளவு நாட்களாக இந்த வியாதி என்னை விட்டு போகவே மாட்டேன்றது, இப்படியே படுத்து மற்றவங்களுக்கு நான் பாரமாகி விடுவேனோ, வருமானமே இல்லை, எப்படி என் கடனை அடைக்க போகிறேன் என்ற இருளான எண்ணங்கள் தான் நம் எண்ணங்கள். ஆனால் என்னை நம்புபவர்கள் ஞானிகள், வானத்தின் பேரொளியைப் போலவும் விண்மீன்களைப் போலவும் என்றென்று முடிவில்லா காலத்திற்கு ஒளி வீசி திகழ்வர் என தானியேல் 12:1 ஆண்டவர் கூறுகிறார். ஆம் அன்பானவர்களே, அவரது எண்ணங்கள் நமக்கு பிரகாசமான வாழ்வை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள். அவரது வார்த்தைகள் ஏதோ சும்மா சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல, அவை உண்மையான வார்த்தைகள். அவை நிச்சயம் நம்மை விடுவிக்கும். அதனால் நம் கண்களுக்கு முன்பாக அனைத்து வாசல்களும் அடைபட்டிருந்தாலும், புது புது பிரச்சனைகள் தோன்றினாலும், அனைத்து சூழ்நிலைகளும் நமக்கு எதிராக காணப்பட்டாலும் நம்புவோம் நம் இயேசுவை மட்டும். அவர் ஒருவர் மட்டும்தான் நம்மை விடுவிக்க முடியும். எப்பொழுது எப்பொழுது எவ்வளவு காலம் நான் காத்திருப்பது என்ற எண்ணத்திற்கு மட்டும் நாம் இடம் கொடுத்து விடவே கூடாது. அவரது தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ரோமையர் 8:28 என்பதில் நாம் வேர் ஊன்றியவர்களாய் இருப்போம். நான் நினைச்சது நடக்கவே இல்லை, நடப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் எதுவும் கண்ணு கெட்டிய தூரம் வரை காணப்படவில்லை. ஆனாலும் என் ஆண்டவர் எனக்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நான் அறிவேன், அவருக்கு நன்றி கூறுவேன் என்று எதை குறித்தும் கவலை கொள்ளாமல் ஆண்டவரை துதித்து துதித்து கவலையை மேற்கொள்வோம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, கவலைகள் எழும்பொழுது அவற்றை மேற்கொள்ள தேவையான விசுவாசத்தையும் பலனையும் தர இறைஞ்சுகிறோம். ஆமேன்.